ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு வகையில் விசேஷமானதாக சொல்லப்பட்டுள்ளதுங்க. வைசாசம் அதாவது வைகாசி மாதம், துலா அதாவது ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாகம் என்னும் 4 மாதங்களும் நதிகளில் நீராடி தானம், ஜபம், பாராயணம் செய்ய உகந்த மாதங்களாக சொல்லப்பட்டுள்ளதுங்க. கார்த்திகை மாதம் கடவுளை வழிபட ஏற்ற மாதங்களில் ஒன்றுங்க. கார்த்திகை மாதத்தின் மகிமைகளை மாமுனிவர் வசிஷ்டர் ஜனக மகாராஜர் வேண்டிக் கொண்டபடி உபதேசித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கார்த்திகை மாதத்தின் மகிமைகள் ஸ்கந்த புராணத்தில் 30 அத்தியாயங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் துயில் எழ வேண்டும். நீர்நிலைகளில் குளிக்க வேண்டும். குளிக்கும் போது கங்கையை தியானிக்க வேண்டும். காலையில் ஹரி கதைகளை கேட்க வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவபூஜைகள் செய்ய வேண்டும். சிவபூஜையில் பஞ்சாமிர்தம், பலரசம், தர்ப்பையுடன் கூடிய நீர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பக்தர்கள் தம் சக்திக்கு ஏற்ப தீபங்களை ஏற்றி கோயிலை அலங்கரிக்க வேண்டும். இப்படி 30 நாட்களும் செய்தால் ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்களையும் சோம யாகம் மற்றும் வாஜபேய யாகங்களையும் செய்த புண்ணிய பலன் உண்டு என்று புராணங்கள் சொல்லுகின்றன. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.